யூத் ரிவைவல் மினிஸ்ட்ரி சத்திய எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக நடைபெறும் கூட்டங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மாலை 1 மணி வரை சத்திய ஆராதனை நடைபெறும். இடம் 14/1 SV நாகரத்தின் அம்மாள் காலனி, மேற்கு மாம்பலம், சென்னை 33. வாட்ஸ்அப் கால் மூலியமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள தொலைபேசி எண் 8438233527 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஹவுஸ் ஆஃப் ட்ரூத், வீடுகள் தோறும் சத்தியம். உங்கள் வீடுகளிலே சத்தியம் போதிக்கப்பட வேண்டுமா? எங்களை தொடர்பு கொள்ளவும். மாதந்தோறும் சத்திய வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் நடத்துகிறோம். வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் அறிந்து கொள்ள எங்களோடு இணையுங்கள். எங்கள் யூடியூப் சேனல்களிலும் நாங்கள் வெளியிடுகிற பாடல்களிலும் தேவ செய்திகளையும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட உங்களை அழைக்கிறோம். சத்திய தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். மணவாளன் வாராரு, மணவாளன் வாராரு, மணவாட்டி ஆயத்தமா, மணவாட்டி ஆயத்தமா. மணவாளன் வாராரு, மணவாளன் வாராரு, மணவாட்டி ஆயத்தமா, மணவாட்டி ஆயத்தமா. கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவருக்கும் ரசிக்கப்பட்ட சபைக்கும், ஆட்டுக்குட்டியானவருக்கும் ரசிக்கப்பட்ட சபைக்கும். மணவாளன் வாராரு, மணவாளன் வாராரு, மணவாட்டி ஆயத்தமா, மணவாட்டி ஆயத்தமா. வஸ்திரம் எங்கே எங்கே, துதியின் ஓட எங்கே எங்கே. ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கே எங்கே, துதியின் ஓட எங்கே எங்கே. நீதியின் சால்வ எங்கே எங்கே, அதை உடுத்திக்கிட்டு வாங்க இயேசு வராரு, உடுத்திக்கிட்டு வாங்க இயேசு வராரு. கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவருக்கும் ரசிக்கப்பட்ட சபைக்கும், ஆட்டுக்குட்டியானவருக்கும் ரசிக்கப்பட்ட சபைக்கும். மணவாளன் வாராரு, மணவாளன் வாராரு, மணவாட்டி ஆயத்தமா, மணவாட்டி ஆயத்தமா. எடுத்துக்கங்க, அதுல எண்ணெயும் தான் நிரப்பிடுங்க. தீவட்டிய எடுத்துக்கங்க, அதுல எண்ணெயும் தான் நிரப்பிடுங்க. விளக்கையும் தான் ஏற்றிடுங்க, எதிர்கொண்டு போங்க இயேசு வராரு, எதிர்கொண்டு போங்க இயேசு வராரு. கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவருக்கும் ரசிக்கப்பட்ட சபைக்கும், ஆட்டுக்குட்டியானவருக்கும் ரசிக்கப்பட்ட சபைக்கும். மணவாளன் வராரு, மணவாளன் வராரு, மணவாட்டி ஆயத்தமா, மணவாட்டி
காட்டி ஆயத்தமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சத்திய எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதமும் வஸ்திரங்களும் என்றதான தலைப்பின் கீழ் நாம் வேதத்தை ஆராய போகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். முதலாவது வஸ்திரம், இரண்டாவது நிர்வாணம், மூன்றாவது மானம். வஸ்திரம் இல்லாதவர்கள் தங்கள் நிர்வாணம் காணப்பட்டு மானம் போனவர்களாய் காணப்படுவார்கள். கிறிஸ்துவின் வருகையில் வஸ்திரம் இல்லாதவர்களாய், நிர்வாணம் உள்ளவர்களாய், மானம் காணப்படுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக சிருஷ்டிக்கப்பட்டார்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆதாம் ஏவாள் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயல் என்ன? சங்கீதம் 104:2 தேவன் ஒளிய வஸ்திரமாக தரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதாமும் ஏவாளும் அதே ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருந்ததால் அவர்களில் நிர்வாணம் காணப்படவில்லை. ஆனால் தேவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்த போது அந்த ஒளியின் வஸ்திரத்தை இழந்து போனார்கள். ஆகவே நிர்வாணிகளாய் காணப்பட்டு தேவனை விட்டு ஒளித்துக் கொண்டார்கள். பின்பு மனிதன் அத்தி இலைகளை தைத்து உடுத்திக் கொண்டான். மனிதன் இழந்து போன வஸ்திரம் என்ன? தேவன் நமக்கு உடுத்த விரும்பும் வஸ்திரங்கள் என்ன? இந்த வஸ்திரங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? வேதத்தின் அடிப்படையில் வஸ்திரங்களை 3ஆக பிரிக்கலாம். 1 உலக பிரகாரமான வஸ்திரங்கள், 2 ஆவிக்குரிய வஸ்திரம், 3 நித்திய வஸ்திரம். இவைகளை குறித்து வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? உலக பிரகாரமான வஸ்திரங்கள். முதல் மனிதன் அத்தி இலைகளை தைத்து உடுத்திக் கொண்டான். தேவனோ அவனுக்கு தோல் உடையை உடுத்திவிட்டார். வஸ்திரங்களினாலே ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் வெவ்வேறு வஸ்திரங்கள், ஒவ்வொரு மதங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வித்தியாசமான வஸ்திரங்கள். இன்றைய காலகட்டத்தில் நாகரிக வளர்ச்சி என்று அநேகர் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற வேசியின் ஆடைகள் அல்லது உடலை காட்டுகின்ற வஸ்திரங்களை உடுத்துவது வேதனையான காரியம். வேசியின் ஆடைகள் என்பது உடம்பிலே மறைக்க வேண்டிய பகுதிகளை மற்றவர்கள் பார்க்கும்படியான வஸ்திரங்களை உடுத்துவது. இவை பார்ப்பவர்களை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய தூண்டுவதாக அமைகிறது. இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நாம் உடுத்தக்கூடாது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே சொல்லப்பட்டபடி தகுதியான வஸ்திரங்களை நாம் உடுத்த வேண்டும். மற்றவர்கள் நம்மையும் நம் உடையும் பார்க்கும்போது நம்மை மதிக்கத்தக்கதான வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். அழுகில்லாத, சுத்தமான, உடலை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்கக்கூடிய தகுதியான வஸ்திரம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய வஸ்திரங்கள்.
உலக பிரகாரமான வஸ்திரங்களை கொடுத்து வேதத்தில் பார்த்தோம். அதே நேரத்தில் வேதம் வஸ்திரங்களை ஆவிக்குரிய அர்த்தத்திலும் குறிப்பிடுகிறது. சகரியா 3:4 மனுஷருக்குள் காணப்படுகிற அக்கிரமங்களை அழுக்கு வஸ்திரமாகவும், வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 பரிசுத்தவான்களோட நீதியை மெல்லிய வஸ்திரமாகவும் வேதம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் குறிப்பிடுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் நிர்வாணத்தை மறைக்க எப்படி உடை உடுத்துகிறோமோ அதே போல நம்முடைய ஆவி, ஆத்மாவிலும் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நாம் வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே நாம் உடுத்திக் கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய வஸ்திரங்கள் என்ன? ஏசாயா 61:3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உடுத்திக் கொள்ள வேண்டிய 3 விதமான வஸ்திரங்களை பற்றி சொல்லுகிறது. நம்முடைய ஆத்மாவில் ரட்சிப்பின் வஸ்திரம், நம்முடைய ஆவில் துதியின் உடை, நம்முடைய சரீரத்தில் நீதியின் சால்வை உடுத்த வேண்டும் என்று சொல்கிறது. முதலாவது நம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கும், இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாக வாழ போகிறதுக்கும் முதன்மையான தகுதியே ரட்சிப்பு தான். சங்கீதம் 132:16 நமக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பை உடுத்துவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். லூக்கா 2:11 பூமியிலே ரட்சிப்பை உண்டு பண்ண இரட்சகராக பிறந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்போஸ்தலர் 4:12 இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. உலகம் தராத இந்த ரட்சிப்பை கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து அவர் சிந்தின ரத்தத்தினாலே உண்டு பண்ணினார். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து, பிலிப்பியர் 2:12 உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பிரயாசப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் துணையோடு வசனத்தை கொண்டு ரட்சிப்பை பூர்ணப்படுத்தும் போது எபிரேயர் 9:28 5:9 சொல்லப்பட்டபடி இயேசுவின் வருகையிலே அவருக்காக காத்து கொண்டிருக்கிற நமக்கு மேலுமாக நித்திய ரட்சிப்பை அருள்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். எபிரேயர் 2:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்கிற வசனத்தின்படி நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டு அதை பாதுகாத்து பூரணப்படுத்த பிரயாசப்படுவோம். இரண்டாவதா நம்ம துதியின் உடை பத்தி பார்க்கலாம். துதியின் உடை என்பது நம் தேவனை துதிக்கிற துதியோடு ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட காரியம். நம்முடைய வேதத்தில் 3 விதமான ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சுய இஷ்டமான ஆராதனை, 2வது மனுஷனுடைய கற்பனைகளின் படியான வீணான ஆராதனை, 3வது தேவனுக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை. சுய இஷ்டமான ஆராதனை கொலோசியர் 2:23
இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுவதற்கு ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. சுய இஷ்டமான ஆராதனை என்பது நம்முடைய சொந்த விருப்பத்திற்காக மனம் போன போக்கில் ஆராதனை செய்வது. இப்படிப்பட்ட ஆராதனை செய்வது தேவனுக்கு பிரியமானது அல்ல. இரண்டாவது, மனுஷருடைய கற்பனைகளின் படியான வீணான ஆராதனை. மார்க் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். மனுஷருடைய கற்பனைகளின் படியான வீணான ஆராதனை என்பது நம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக பெருமைக்காக ஆராதனை செய்வது. கூடியிருக்கிற மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி ஆராதனையில் ஆறுதலாய் பேசுவது. இப்படிப்பட்ட ஆராதனை காணப்படுவது தேவனுக்கு பிரியமில்லாதது. தேவனுக்கு பிரியமான புத்தி உள்ள ஆராதனை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நாம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவ பக்தி, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுவே தேவனுக்கு பிரியமான புத்தி உள்ள ஆராதனை. நீதியின் தாழ்வை. நீதியின் தாழ்வை என்பது நம்முடைய நீதியுள்ள வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்களின் நீதியை மெல்லிய வஸ்திரமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நீதியின் தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 26:2 அவரை பின்பற்றுகிற நம்மை நீதியுள்ள ஜாதி என்றும் நித்தியத்திலே நாம் சுதந்திரிக்க போகும் இடத்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீதி வாசமாயிருக்கும் தலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதியை குறித்து பிலிப்பியன் 3:9 சுயநீதி என்றும், பிரசங்கி 7:16 உலக நீதி என்றும், ரோமர் 10:3 தேவ நீதி என்றும் வேதம் சொல்கிறது. சுயநீதி என்றும் தங்களுடைய பார்வைக்கு நேர்மையாய் இருப்பது போல் கற்பனை செய்வது. உலக நீதி என்பது மனுஷருடைய பார்வைக்கு நேர்மையாய் இருப்பது போல் நடிப்பது. தேவ நீதி என்பது தேவனுக்கு பிரியமாகவும் வேத வசனத்தின்படி மற்றவர்களுக்கு முன்பு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது. நாம் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர்களாய் இருக்கிறோம்? தேவ நீதி உள்ளவர்களாய் இருந்து அதை வஸ்திரமாக தரித்திருக்கிறோமா? கடைசியாக நித்திய வஸ்திரத்தை குறித்து பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயஜீவியம் செய்பவர்களுக்கு நித்தியத்திலே வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வெண்வஸ்திரத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒளிய வஸ்திரமாக உடுத்தியிருந்தார் என்றும், அந்த ஒளியின் வஸ்திரத்தை ஆதாம் ஏவாளுக்கு உடுத்தி இருந்தார் என்றும், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்த போது அந்த ஒளியின் வஸ்திரத்தை இழந்து போய் நிர்வாணியாய் காணப்பட்டு தோட்டத்தில் ஒளித்து கொண்டான் என்றும் பார்க்கிறோம். ஆதி மனிதன் இழந்து போன அந்த ஒளியின் வஸ்திரத்தையே ஜெயம் கொள்கிறவர்களுக்கு நித்தியத்திலே தேவன் கொடுக்கும்படி வாக்கு பண்ணியிருக்கிறார். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லப்பட்டது போல தேவன் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக,
பிரபுக்களாக நியமித்து 1000 வருட அரசாட்சியிலே நாம் ஆளுகை செய்ய போவதால் நமக்கு ராஜரிக வஸ்திரம், ஆசாரிய வஸ்திரம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வஸ்திரங்களையும் ஒளியின் வஸ்திரத்தையும் உடுத்திக் கொண்டு நித்தியத்திலே தேவனோடு என்றென்றும் வாழ வேண்டுமானால் இந்த பூமியிலே ஆவிக்குரிய வஸ்திரத்தை, நம்முடைய ஆத்துமாவில் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும், நம்முடைய ஆவில் துதியின் உடையையும், நம்முடைய சரீரத்திலே நீதியின் சால்வையும் நாம் உடுத்திக்கொண்டு ஜெயஜீவியம் செய்ய வேண்டியது அவசியம். இதற்காகவே நம்முடைய ஆத்துமனேசர் இயேசு கிறிஸ்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 7-12 வசனத்தில் தன்னுடைய பிறப்பிலே கந்த துணியிலே சுற்றப்பட்டார். மத்தேயு 27:35 சிலுவையிலே அறையப்படும் போது அவரோட வஸ்திரத்தை சேவகர்கள் பங்கிட்டுக் கொண்டார்கள். சிலுவையிலே அரைகுறை உடையோடு நம்முடைய நிர்வாணத்தை மறைக்க அவர் நிர்வாணமாய் தூங்கினார். ஆகவே இவைகளை உணர்ந்து கொண்டு நித்தியத்திலே ஒளியின் வஸ்திரத்தை தரிக்க இந்த பூமியிலே ஆவிக்குரிய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு ஜெயஜீவியம் செய்வோம். நாம் ஜெபிப்போமா? உலக பிரகாரமான வஸ்திரம், தகுதியான வஸ்திரங்களை, நாகரிகமான வஸ்திரங்களை நாம் உடுத்த வேண்டும். ஆவிக்குரிய வஸ்திரம், நம்முடைய ஆத்துமாவில் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த, நம்முடைய ரட்சிப்பை குறித்து கவனமாய் இருக்கிறோமா? நம்முடைய ஆவியிலே துதியின் உடையை உடுத்த, நம்முடைய ஆவியிலே வாயின் வார்த்தைகளினாலே தேவனை துதிக்கிற துதி காணப்படுகிறதா? நம்முடைய சரீரத்திலே நீதியின் சால்வையை உடுத்த, நாம் மற்றவர்களுக்கு முன்பு நீதியாய் நேர்மையாய் வாழ்கிறோமா? இன்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் நித்தியத்திலே தேவன் நமக்கு தருகின்ற நித்திய வஸ்திரமாகிய ஆதாமைவால் இழந்து போன ஒளியின் வஸ்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். வேதத்திலிருந்து 3 விதமான வஸ்திரங்களை குறித்து எங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைக்காக நன்றி. நாங்கள் உடுத்துவதற்கான உலக பிரகாரமான வஸ்திரங்களை குறித்து கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுகிற அரைகுறை உடைகளை நாங்கள் உடுத்தாதபடிக்கு மற்றவர்கள் எங்களை பார்த்தும் மதிக்கத்தக்கதாக தகுதியான வஸ்திரங்களை உடுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஏசாயா 61:3-10 வசனங்களிலே சொல்லப்பட்ட ஆவிக்குரிய வஸ்திரங்களையும் நாங்கள் உறுதிக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் ஆத்துமாவில் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த எங்கள் ரட்சிப்பை கொடுத்து கவனமா இருக்க உதவி செய்யும். உங்கள் ஆவியிலே துதியின் உடையை உடுத்த நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யும். சுய இஷ்டமான மனம் போன போக்கில் உம்மை ஆராதிக்காமலும் மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி வீணான ஆராதனை செய்யாமலும் உம்மை பிரியப்படுத்தும்படி பயத்தோடும் பக்தியோடும் எங்களையே உமக்கு பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் சதத்திலே நீதியின் சாலையை உடுத்த நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பு பொய்யான நீதியோடும் மாய்மாலம் செய்யாமல் தேவ நீதியோடும்
வசனத்தின்படி மற்றவர்களுக்கு முன்பாக நீதியோடும் நேர்மையோடும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு ஜெய ஜீவியம் செய்து நித்தியத்திலே நீர் எங்களுக்கு தருகின்ற ஒளியின் வஸ்திரத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் உடுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானோட உதவியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மணவாளன் வராரு, மணவாளன் வராரு, மணவாட்டி ஆயத்தமா, மணவாட்டி ஆயத்தமா. மணவாளன் வராரு, மணவாளன் வராரு, மணவாட்டி ஆயத்தமா.